இது புக் கிளப்போட செகண்ட் புக்கோடைய ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பார்த்துருந்தோம். அந்த புக்கில் எனக்கு அதில் என்னென்ன இருக்குது, ஓவராலாக அந்த புக்கோடைய ஆத்தர் யார், அந்த புக்கில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் புக்கை என்ன பண்ணிட்டோம்னா ரீட் வந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த புக்கு எனக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது, எவ்ரி புக் எனக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது என் மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, அவங்க அந்த ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து என்ன பண்ணியிருப்பார், கொஞ்சமாவது அவருடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அது எப்படியும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக அவங்களோட மைண்ட் செட்டும் இது புக் ரிலேட்டடாக தான் ஆக்சுவலாக இருந்திருக்கும். என்னென்ன சொல்கிறாங்களோ எப்படிலாம் இருக்கணுமோ அப்படின்னு. பட் எனக்கு எவ்ரி புக் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி அவங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு, அந்த ஒரு லெவலுக்கு வந்து போகிறாங்க, எப்படி ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணுறாங்க, அதனுடைய அந்த மைண்டாக இருக்கட்டும் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி டைம் யோசிப்பேன். எனக்கே சில புக்ஸ் எல்லாம் எழுதணும்னு ஆசை இருக்குது. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு ஐடியா எதுவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புக் ரைட் பண்ணணுன்னு இருக்குது. பட் எந்த மாதிரி ப்ரொசீஜர் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. பட் எவ்ரி புக் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ரொம்பவும் ஓகே இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, பட் இவங்க ஃபாலோ பண்ணனால தானே இதெல்லாம் சொல்ல முடியும், இவ்வளோ தூரம் உங்களால் ஃபாலோ பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அப்போது நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறன்னு நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப லேசினஸ் ஆகி இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் வந்து ஆகும். பட் இவங்கெல்லாம் இவ்வளோ சொல்லி இவங்க பண்ணும்போது நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்பவும் ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். த சைக்காலஜி ஆஃப் மணி ரீசெண்ட் டைமில் ரொம்பவும் பாப்புலராக போயிட்டு இருந்த ஒரு புக். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் ஓரளவு ரீடு வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லெசன் கிட்டே இருக்குது. அதாவது காண்டக்டில் பார்த்திங்கன்னா 20 லெசன் கீழே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக என்னுடைய மைண்டுக்கு இப்போ வர இருக்கக்கூடியது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து ஆத்தர் வந்து ரொம்பவும் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் நிறையா லெசன் இருக்குது. அதே மாதிரி இந்த லக் அண்ட் ரிஸ்க் பற்றி ஒரு இது வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரீ அதை பற்றி இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி மணி ரிலேட்டடாக மட்டும் இருக்காது. நம்ம எல்லா இதுவும் நம்மளை கனெக்ட் பண்ணி நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் இந்த ஒரு புக் இருக்குது. நிறையா சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு இது வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபினான்ஸை பற்றி பேசிட்டு வரனால அதோட நம்ம கனெக்ட் வந்து பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் காம்பவுண்டிங்கை பற்றி. பட் இந்த புக்கில் காம்பவுண்டிங்கை பற்றி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம ₹1 சேர்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு அந்த ₹1 100% இல்லை ₹2, அடுத்து ₹4 அப்படியே நம்ம வந்தால் கூட எண்ட் ஆஃப் 30 டேஸில் என்ன ஆயிரும், கிட்டத்தட்ட 53 crore சம்திங் வரும். இந்த ஒரு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நான் காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்லேயும் ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா காம்பவுண்டிங் பற்றினா ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணியிருந்தாருன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிச் அண்ட் வெல்த்தியை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ரிச் பீப்புள் எல்லா பேருமே அவங்க வெல்த்தியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ யார் தான் வெல்த்தி, யார் தான் ரிச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிச் பீப்புள் எல்லாமே அவங்க வந்து ஒரு அது எப்படி வேணாலும் நம்ம நார்மலாக ஒரு ரிச் பீப்புளை பார்க்குறோம் அப்படின்னா அது அவங்க எப்படி நம்ம ரிச்சுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். நார்மல் இது ஒரு பீப்புளாக நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க பண்ணக்கூடிய கிளாத்திங், அவங்க வச்சுக்கக்கூடிய கேஜெட் அண்ட் அவங்க வச்சுக்கக்கூடிய கார், அந்த மாதிரியான ஒரு அவுட்டில் அவங்களுக்கு எப்படி தெரியுதோ அதெல்லாம் காஸ்ட்லியாக இருந்தால் ஓகே அது ரிச் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பொருளை வந்து அவங்க எப்படினாலும் வாங்கியிருக்கலாம். அப்போ லோன் போட்டு வாங்கியிருந்தால் அது என்ன ரிச் பீப்புளா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்படின்னும் போது யார் தான் ரொம்ப வெல்த்தியாக இதாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய டைமுக்கான ஃப்ரீடம், எப்போனாலும் என்னால் எதனாலும் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை காட்டி தான் நான் வெல்த்தியாக இருக்கணும்னு அப்படின்ற அவங்க மைண்ட் செட்டே இருக்காதா. ஒரு பொருளை வாங்கி தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு இதுவே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த ப்ராடக்ட்டை அவங்க எப்போ நினச்சாலும் வாங்குகிற அளவுக்கான ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க இருப்பாங்களாம். ஓகேவா? எப்படி சொல்ல வரேன்னா எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு நமக்கான பேசிக்கான நீடா, நமக்கு அது முக்கியமா அப்படின்னு ஒரு திங்க் பண்ணக்கூடியவங்க தான் ரிச் வெல்த்தியான பீப்புள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மற்ற டாப்பிக்கை பற்றி கூட நம்ம அவ்வளோ தூரம் என்னென்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் புக்கை ரீட் பண்ணி அதை வந்து ஓவராலாக அதை நான் எப்படி என்னால் சேர்க்குறதுன்னு கண்டிப்பாக தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது வீடியோ இருந்தால் கூட எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதுலேருந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறையா இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்கட்டும், ஃப்ரீடம்னா என்ன, அந்த மாதிரி நம்ம லைஃபோடைய ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் எந்தெந்த இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி கிளியராக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கெட்டிங் வெல்த்தி அண்ட் இது ஸ்டேபிள் வெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்திருக்கு. அதாவது நம்ம வெல்த்தி ஆகுறது வந்து ஈஸியாக இன்றைக்கே ஓகே இது வந்துருந்தால் நம்ம வெல்த்தி, ஆனால் அதை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போகிறது அப்படின்றத தான் நம்ம ஆக்சுவலாக யோசிக்கணும் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ காசு வந்தோடனே ஒரு வெல்த்தியான பர்சன் அந்த மாதிரின்றதும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த இதை ஸ்டே பண்ணி யார் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்றவங்க தான் ஸ்டே வெல்த்தியான பர்சன், அவங்க ரொம்ப வெல்த்தியான பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி லக் அண்ட் ரிஸ்க்கை பற்றி செம்மையாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா இந்த புக்கை வந்து வாங்கி வந்து ரீட் வந்து பண்ணுங்கள். புக்கோடைய ஆத்தர் பார்த்திங்கன்னா மார்கன் கவுசேல் அப்படின்றவங்க தான் இந்த ஒரு புக்கோடைய ஆத்தர். ஸோ ரொம்பவும் சூப்பராக இருந்த ஒரு புக் அண்ட் நான் ரீட் பண்ண பர்சனலி எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்த ஒரு புக். கண்டிப்பாக இந்த ஒரு புக்கை வாங்கி ரீட் பண்ணுங்கள். நீங்களும் அதுக்கான நாலேஜை எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக அந்த பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு புக்கு வந்து இந்த ஒரு புக்கு ஒன்று படித்தாவே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எல்லாமே நம்மளுடைய இதோட கனெக்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்மளால் எடுத்துக்கிற முடியும் அப்படின்ற ஒரு புரிய வச்ச ஒரு புக். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த புக்கை வந்து ரீட் பண்ணி நீங்களும் நாலேஜ் எடுத்து உங்களுடைய லைஃப்பில் இம்போர்ட் பண்ணி மோர் ஹையராக ஆகுங்க, க்ரோ வந்து ஆகுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.